வணக்கம் நண்பர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி ஆடியோ நாவல்ஸ். உங்கள் மனதில் நீண்ட நாட்கள் வாழப்போகும் ஒரு காதல் கதையுடன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது சாதாரண காதல் கதை இல்ல. காதலை நம்பாத ஒரு மனிதனுக்கும் காதலுக்காக எதையும் தாங்க தயாராக இருக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே நடக்கும் வாழ்க்கை பயணம். கோபம், அமைதி, வலி, துரோகம், நம்பிக்கை, இந்த ஐந்தும் சேர்ந்து உருவான ஒரு மனிதன். அவன்தான் அர்ஜுன். அவன் ஒரு பெரிய நிறுவனத்தின் CEO. அவனின் சிரிப்பை யாரும் பார்த்ததில்லை. அவன் குரல் கேட்டாலே முழு அலுவலகம் அமைதியாகிவிடும். அவன் கண்கள் நேராக பார்த்து பேச யாருக்கும் தைரியம் இல்லை. ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கைக்குள் ஒரு பெண் நடந்து வருகிறாள். அவள் பெயர் நிலா. அவளுக்கு பயம் தெரியாது. தவறு செய்தால் மன்னிப்பு கேட்பாள். செய்யாத தவறுக்கு யாரிடமும் தலைகுனிய மாட்டாள். இருவரும் சந்திக்க போகிறார்கள். இந்த சந்திப்பு காதலாக ஆரம்பிக்க போவதில்லை, ஒரு மோதலாக ஆரம்பிக்க போகின்றது. அந்த மோதல் இரண்டு வாழ்க்கையும் மாற்ற போகின்றன. வாங்க, வன்மையாய் ஆளும் என் அரக்கனே, கதைக்குள்ள போலாம். காலை 8:45. சென்னை ஆதவன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் டெக்னாலஜி நகரத்தின் மிக பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் ஒன்று. அலுவலகம் முழுவதும் வழக்கம் போல வேலை நடந்து கொண்டிருந்தது. கீபோர்ட் சத்தம், ஃபோன் ரிங், மீட்டிங் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இயல்பாக இருந்தது. ஆனால் மெயின் கேட்டை மட்டும் அங்கிருந்த அனைவரும் அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தனர். ரமேஷ் தனது கை கடிகாரத்தை பார்த்தார். 9 மணிக்கு இன்னும் 2 நிமிடங்கள் உள்ளன. மெதுவாக பிரியா சிரித்தாள். இன்னைக்கு யார் டோஸ் வாங்க கிடைக்க போதுன்னு தெரியல. ரமேஷ் உடனே சைகையை காட்டினார். ஷோ, கேமரா இருக்கு. அதே நேரத்தில் கேட்டுக்கு வெளியே ஒரு பெரிய கருப்பு நிற ஆடி கார் மெதுவாக உள்ளே நுழைந்தது. செக்யூரிட்டி கார்டு உடனே நேராக நின்று சல்யூட் அடித்தார். குட் மார்னிங் சார். கார் நின்றது. டிரைவர் கதவை திறக்கவில்லை. கதவு உள்ளிருந்தே திறந்தது. முதலில் ஒரு கருப்பு ஷூ தரையில் பதிந்தது. அதன் பிறகு கருப்பு பேண்ட், கருப்பு ஷர்ட், கையில் ஒரு எளிய வாட்ச். எந்த அடவமும் இல்லை. ஆனால் அவன் நடந்த விதத்திலே அதிகாரம் தெரிந்தது. அவன் அர்ஜுன். அவன் யாரையும் பார்க்கவில்லை, யாரிடமும் சிரிக்கவில்லை, யாருடைய சல்யூட்டுக்கும் பதில் சொல்லவில்லை. நேராக லிஃப்டை நோக்கி நடந்தான். அவன் உள்ளே சென்றதும் முழு அலுவலகமும் மீண்டும் மூச்சுவிட தொடங்கியது. அர்ஜுன் உள்ளே நுழைந்தான். லிஃப்ட் கதவு மெதுவாக மூடியது. அவன் கண்கள் லிஃப்டில் ஓடிக்கொண்டிருந்த எண்களை மட்டும் பார்த்து கொண்டிருந்தன. 3, 4, 5, ட்ரிங். லிஃப்ட் கதவு திறந்தது. முழு ஃப்ளோரும் அமைதியாகிவிட்டது. யாரும் பேசிக்கொண்டிருந்தாலும் அவன் வந்ததை பார்த்ததும் பேசி நிறுத்திவிட்டார்கள். அது மரியாதை இல்லை, பயம். அர்ஜுன் நேராக தனது கேபினுக்குள் சென்றான். லேப்டாப் பேக்கை மேஜையில் வைத்தான். கோட்டை சேரில் மாட்டிவிட்டு ஜன்னல் அருகே நின்றான். கீழே பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த சென்னையை ஒரு நிமிடம் பார்த்தான். பிறகு திரும்பி இன்டர்காமை எடுத்தான். கார்த்திக், எஸ் சார், 5 மினிட்ஸில் இந்த ஃபைல் என் டேபிளில் இருக்கணும். ஓகே சார். கால் முடிந்தது. அந்த 5 நிமிடத்திற்குள் கார்த்திக் ஃபைலுடன் கேபினுக்கு வந்தான். குட் மார்னிங் சார். அர்ஜுன் பதில் ஏதும் சொல்லவில்லை. ஒரு ஃபைலை எடுத்து பார்த்தான். இந்த டெண்டர் இன்னும் சைன் ஆகலை சார், கிளைண்ட் அப்ரூவல். அர்ஜுன் அவனை பார்த்தான். நான் காரணம் கேட்கல, வேலைங்க முடியல தான் கேட்டேன். அர்ஜுன் உடனடியாக அமைதியாகிவிட்டான். சாரி சார், 1 ஹவர்ல கம்ப்ளீட் ஆகணும் என்று அர்ஜுன் சொல்ல, எஸ் சார். அதே நேரத்தில் கம்பெனி கேட் வெளியே ஒரு ஆட்டோ வந்து நின்றது. கதவு திறந்தது. ஒரு பெண் மெதுவாக இறங்கினார். லைட் ப்ளூ சுடிதார், தோளில் லேப்டாப் பேக், கையில் ஒரு ஃபைல். முகத்தில் பதற்றமும் இருந்தது, ஆனால் கண்ணில் பயம் இல்லை. ஆட்டோ டிரைவர் சிரித்தபடி சொன்னார், மா, இன்டர்வியூ நல்லபடியா நடக்கட்டுமா? அவள் புன்னகைத்தாள். நன்றி அண்ணா. ஆட்டோ கிளம்பியது. அவள் கம்பெனி பெயரை ஒரு முறை மேலே பார்த்தாள். ஆதவன் குளோபல் டெக்னாலஜி. ஆழமாக ஒரு மூச்சை இழுத்தாள். இந்த வேலை எனக்கு கிடைக்கணும். அம்மாவை இனிமே கஷ்டப்பட விடக்கூடாது என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு கேட்டில் நடந்தாள். செக்யூரிட்டி கார்டு சிரித்தபடி கேட்டாள், இன்டர்வியூக்கா மேடம்? ஆமா அண்ணா. ரிசப்ஷன் நேரா போங்க. தேங்க்ஸ் என்று அவள் கூறிவிட்டு உள்ளே நடந்தாள். ரிசப்ஷன் ஆள் முழுவதும் குளிர்சாதன காற்று, மெதுவான சூழல். சுவரில் பெரிய கம்பெனி லோகோ. அவள் மெதுவாக ரிசப்ஷன் டெஸ்க்கு சென்றாள். குட் மார்னிங் மேம். ரிசப்ஷனிஸ்ட் சிரித்தார். குட் மார்னிங். இன்டர்வியூக்கா? ஆமாம். நேம் என்ன? நிலா. ரிசப்ஷனிஸ்ட் கம்ப்யூட்டரில் செக் செய்தார். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, HR மேம் வந்துடுவாங்க. சரி என்று நிலா அருகில் இருந்த சேரில் அமர்ந்தார். கையில் இருந்த ஃபைல் இறுக்கமாக பிடித்து கொண்டார். அவள் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் லிஃப்ட் கதவு மெதுவாக திறந்தது. முதலில் ஒரு கருப்பு ஷூ வெளியே வந்தது. அதன் பிறகு அர்ஜுன். அவன் கையில் ஒரு ஃபைல். அதை பிடித்தபடியே பார்த்து கொண்டு வேகமாக நடந்து வந்தான். ரிசப்ஷன் இருந்தவர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர். குட் மார்னிங் சார். அவன் யாரையும் பார்க்கவில்லை, பதிலும் சொல்லவில்லை. நேராக முன்னே நடந்தான். ரிசப்ஷனிஸ்ட் அவசரமாக நிலாவை பார்த்தார். மேம், HR கேபின் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், லெஃப்ட் சைட்.
நிலா உடனே எழுந்து தேங்க்யூ மேம் என்று சொல்லிவிட்டு ஃபைலை எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்தாள். அவள் பார்வை முழுவதும் HR கேபினை தேடிக்கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் எதிரே அர்ஜுன் வந்து கொண்டிருந்தான். இருவரும் நடுவே சில அடிகள் மட்டுமே இருந்தன. நிலா திரும்பி பார்க்காமல் நடந்தாள். அடுத்த நொடி டக், இருவரும் நேராக மோதிக்கொண்டனர். நிலாவின் கையில் இருந்த ஃபைல் கீழே விழுந்தது. சர்டிபிகேட்ஸ், ரெஸ்யூம், டாக்குமெண்ட் எல்லாம் தரையில் சிதறின. முழு ரிசப்ஷனும் அமைதியாக விட்டது. ஒரு ஊசி விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கு அமைதி. நிலா பதறி போய் குனிந்தாள். சாரி, ரொம்ப சாரி. அவள் பேப்பரை எடுக்க ஆரம்பித்தாள். அர்ஜுன் அசையவே இல்லை. அவன் குருவிய பார்வை நேராக நிலாவின் முகத்தில் இருந்தது. இடியட், கண் எங்க வச்சுன்னு இருக்க? நேரா பார்த்து வரமாட்டியா? இது ஆபீஸ் இல்லையா, என்ன பிளே கிரவுண்டா என்ற குரல் கேட்டவுடன் அனைவரும் அமைதியாக இருந்தனர். ஆனா அதில் இருந்த அழுத்தம் நிலாவின் இதய துடிப்பை ஒரு நொடி நிறுத்தியது. அவள் மெதுவாக நிமிர்ந்தாள். சாரி சார், அவசரத்துல கவனிக்கல. அர்ஜுன் கீழே கிடந்த ஒரு பேப்பரை காலால் லேசாக தள்ளிவிட்டு, அவசரம் இழக்கலாம், ஆனா கவனம் இல்லாம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நடந்ததுன்னா அவ்வளவுதான். அவன் சொல்லிவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். நிலா அவளை பார்த்து கொண்டு இருந்தான். ஒரு நிமிஷம். அவள் தன்னையும் அறியாமல் கூப்பிட்டாள். அர்ஜுன் நின்றான், திரும்பவில்லை. சார், நான் தெரியாம தான் மோதிட்டேன், அதுக்காக இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வார்த்தை கேட்டதும் ரிசப்ஷன் இருந்த அனைவரும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தார்கள். ஐயோ என்று ரமேஷ் மெதுவாக வாயை மூடிக்கொண்டான். பிரியா கண்கள் பெரிதானன. இவர்கிட்ட யாரும் இப்படி பேச மாட்டாங்க, பேசின முதலாள் இவதான் என்று அர்ஜுன் மெதுவாக திரும்பினான். முதல் முறையாக அவன் முழுமையாக நிலாவை பார்த்தான். அவள் கண்களில் பயம் இருந்தது, ஆனால் அதைவிட சுயமரியாதை அதிகம் இருந்தது. இருவரும் சில நொடிகள் எதுவும் பேசாமல் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். அர்ஜுன் மெதுவாக நடந்து வந்து நிலாவின் அருகில் நின்று, இந்த கம்பெனில எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, ஆனா அதை நியாயப்படுத்த முயற்சி பண்ண மாட்டாங்க. ஒரு இடைவேளை விட்டு முதல்ல அதை நீ கத்துக்கோ. அவ்வளவு சொல்லிவிட்டு அவன் மீண்டும் திரும்பி நடந்தான். கேபின் கதவை மூடும்பட்ட சத்தம் ரிசப்ஷன் முழுவதும் எதிரொலித்தது. நிலா ஆழமாக மூச்சு இழுத்தாள். எவ்வளவு கோவம்! யாரோ பெரிய ஆளா இருப்பான் போல. ரிசப்ஷனிஸ்ட் மெதுவாக சிரித்தன. பெரிய ஆள் இல்ல மேம், இந்த கம்பெனி அவரோடுதான். நிலா புரியாமல் பார்த்தான். ரிசப்ஷனிஸ்ட் மெதுவாக சொன்னார், அவர்தான் மிஸ்டர் அர்ஜுன், இந்த கம்பெனியோட CEO. நிலா ஒரு நொடி அப்படியே நின்று விட்டாள். சிஓவா? அவளுக்கே நம்ப முடியவில்லை. சில நிமிடங்கள் முன்பு அவர் சாதாரண எம்ப்ளாய் என்று நினைத்து பேசிய மனிதன் இந்த நிறுவனத்தின் CEO. ரிசப்ஷனிஸ்ட் சிரித்தபடி சொன்னார், பயப்படாதீங்க, அவர் எல்லார்கிட்டையும் இப்படிதான். ஆனா வேலையை மட்டும் சரியா பண்ணிட்டீங்கன்னா அவரை விட நல்ல பாஸ் இருக்க முடியாது. நிலா சிரிக்க முயன்றாள். பார்ப்போம். அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் HR கேபின். மே ஐ கம் இன் மேம்? எஸ் கம் இன். உள்ளே அமர்ந்த அனிதா நிலாவை பார்த்து சிரித்தாள். ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ மேம். நிலா அமைதியாக உட்கார்ந்தாள். அனிதா அவருடைய ரெஸ்யூமை எடுத்து பார்த்தாள். நிலா, 3 years எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ் மேம். ஏன் ப்ரீவியஸ் கம்பெனியை விட்டுட்டீங்க? நிலா ஒரு நொடி அமைதியாக இருந்தாள். அப்பாவை சின்ன வயசுல எழுந்துட்டேன், அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் சென்னைக்கு வந்திருக்கோம் மேம். அதனால தான் வீட்டு பக்கத்துல இருக்க வேலையை இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அனிதா அவளை சில நொடிகள் அமைதியாக பார்த்தாள். சரி, டெக்னிக்கல் ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ஷோர் மேம். அடுத்த 20 நிமிடங்கள் ஒரு கேள்வி ஒரு பதில், எந்த பதற்றமும் இல்லாமல் ஒவ்வொரு கேள்விக்கும் தெளிவாக பதில் சொன்னாள் நிலா. அனிதா ரெசுமை மூடி வைத்தாள். முகத்தில் ஒரு திருப்தி. கங்க்ராச்சுலேஷன் நிலா. எஸ், யூ ஆர் செலக்டட். நிலாவின் கண்கள் உடனே சந்தோஷம் பெரிதது. தேங்க்யூ ஸோ மச் மேம். நாளையிலிருந்து ஜாயின் பண்ண முடியுமா? கண்டிப்பா மேம். சரி, இந்த ஆஃபர் லெட்டரில் சைன் பண்ணிடுங்க. நிலா கையெழுத்து போட்டாள். ஆஃபர் லெட்டரில் கையில் வாங்கி அந்த நொடி அவள் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. அது சோகத்திற்கான கண்ணீர் அல்ல, பல மாதங்களாக இருந்த பயம் இந்த ஒரு கையெழுத்தோடு குறைந்து விட்டது. வெளியே வந்தவுடன் அவள் உடனடியாக போனை எடுத்தாள். அம்மாவுக்கு கால் செய்தாள். 2 ரிங். 3வது ரிங்கில் போன் எடுத்தாள். சொல்லுமா? நிலா பேச முடியாமல் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். என்னம்மா? அம்மா, வேலை கிடைச்சிருச்சு. அந்த பக்கம் அமைதி. பிறகு, எனக்கு தெரியுமா, என் பொண்ணுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நிலா சிரித்த கொண்டு கண்ணீரை துடைத்தாள். இனிமே நீங்க கஷ்டப்பட வேண்டாமா, உங்களையும் சூர்யாவும் நான் பாத்துக்கிறேன். போனை வைத்து விட்டு வானத்தை பார்த்தாள். அப்பா, நீங்க இருந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதே நேரத்தில் CO கேபினின் கார்த்திக் ஒரு ஃபைலை மேஜையில் வைத்தான். சார், டுடே இன்டர்வியூ ரிசல்ட். அர்ஜுன் ஃபைலை திறந்தான். முதல் பக்கத்தில் பெயர் நிலா. அவன் ஒரு நொடி அவர் பெயரை பார்த்தான். காலை ரிசப்ஷன் நடந்த சம்பவம் அவன் நினைவுக்கு வந்தது. செலக்டடா? எஸ் சார், வெரி டேலண்டட். HR டீம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அர்ஜுன் ஃபைலை மூடினான். சில நொடிகள் அமைதி. பிறகு, அவங்கள என் ப்ராஜெக்ட் டீமுக்கு போடுங்க. கார்த்திக் உடனே நிமிர்ந்து பார்த்தான். சார், யூஸ்வலா நியூ ஜாயின்ஸ் ட்ரைனிங் டீமுக்கு தானே போவாங்க. அர்ஜுன் அவனை நேராக நோக்கி பார்த்தான். நான் சொன்னது நீ செய். டூ ஐ வாட் யூ சே. கார்த்திக் உடனே தலையை குனிந்தான். ஓகே சார். ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். கேபின் கதவு மூடியது. அர்ஜுன் மீண்டும் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். கீழே கம்பெனி கேட்டை கடந்து
வெளியே நடந்து சென்றிருந்தாள் நிலா. அவளுக்கு தெரியவில்லை, இந்த வேலை அவளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அர்ஜுனின் வாழ்க்கையும் தலை கீழாக மாற்றப் போகின்றது. அடுத்த நாள் காலை 8:40. ஆதவன் குளோபல் டெக்னாலஜி கம்பெனி கேட்டின் முன் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. நிலா இறங்கினாள். இன்று அவள் முகத்தில் இருந்த பதற்றம் நேற்றைய விட குறைந்துவிட்டது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவள் மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. நேத்து CEO கிட்ட பேசியது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அவள் தன்னைத்தானே சிரித்து கொண்டாள். விடு, தப்பா எதுவும் பேசல. கேட்ல இருந்த செக்யூரிட்டி சிரித்தாள். குட் மார்னிங் மேடம். நிலா சிரித்தாள். குட் மார்னிங் அண்ணா. அவள் உள்ளே நடந்து சென்றாள். ரிசப்ஷனில் இருந்த பிரியா கையை அசைத்தாள். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் டே ரெடியா? ரெடி. இருவரும் சிரித்தனர். அதே நேரத்தில் வெளியே ஒரு ஆடி கார் கேட்டுக்குள் நுழைந்தது. காரை பார்த்ததும் ரிசப்ஷனில் இருந்த சிரிப்பு நின்றுவிட்டது. ஒவ்வொருவருக்கொருவர் தங்கள் சீட்டுக்கு திரும்பினர். அர்ஜுன் மெதுவாக நடந்து வந்தான். ரமேஷ் மெதுவாக சொன்னான், சார் வந்துட்டாரு. கார் நின்றதும் அர்ஜுன் இறங்கி வந்ததும் இன்று அதே பிளாக் ஷர்ட், அதே வேகம், அதே அமைதி. யாரையும் பார்க்கவில்லை. நேராக லிப்டை நோக்கி நடந்தான். நேரா அவனை பார்த்தான். எப்பவுமே இப்படிதான் இருப்பாரா? பிரியா மெதுவாக சொன்னாள். ஆபீஸ்ல அவர் சிரிச்சே நான் பார்த்ததில்லை. அவ்வளோ பிஸியா? பிஸி மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மீட்டிங்க்கு ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் அந்த நாள் முழுவதும் யாருக்கும் நிம்மதி இருக்காது. நிலா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். லிப்ட் கதவு மூடியதும் 10 நிமிடங்கள் கழிந்து HRலிருந்து மெயில் வந்தது. மிஸ் நிலா, ப்ளீஸ் ரிப்போர்ட் டு CEO கேபின். நிலா மெயிலை 2 முறை படித்தாள். CEO கேபினா? பிரியா சேரிலிருந்து எழுந்து, என்னாச்சு? நிலா லேப்டாப்பை அவளிடம் திருப்பி காட்டினார். மெயிலை படித்து பிரியா முகம் மாறிவிட்டது. முதல் நாளேவா? CEO கேபின். ரமேஷ் அருகே வந்தான். என்னடா மெயில பார்த்ததும் அப்படியே நின்னுட்ட? இப்படி நான் பார்த்ததே இல்லை. நிலாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் CEO கேபின் போறது இவ்வளோ பெரிய விஷயமா? ரமேஷ் சிரிக்கவில்லை. இந்த கம்பெனில CEO தான் யாரையாவது கூப்பிட்டா அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அவராலே கெஸ் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் கார்த்திக் அங்கே வந்தான். நிலா, சார் வெயிட்டிங். வாங்க. நிலா ஆழமாக மூச்சை இழுத்து லேப்டாப்பை மூடினார். ஃபைலை எடுத்துக்கொண்டு ஒரு நொடி கண்களை மூடிக்கொண்டார். என்ன நடந்தாலும் அமைதியா பேசு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு CEO கேபினுக்கு நேராக நடந்தாள். அவள் நடந்த ஒவ்வொரு அடியையும் முழு ஃப்ளோரும் பார்த்து கொண்டிருந்தன. கேபின் கதவுக்கு முன்னால் நின்று கையை உயர்த்தி மெதுவாக கதவை தட்டினார். மே ஐ கமின் சார்? உள்ளிருந்து அதே கம்பீரமான குரல், கமின். நிலா மெதுவாக கதவை திறந்தார். CEO கேபின். பெரிய கண்ணாடி ஜன்னல். நகரம் முழுவதும் அங்கிருந்தே தெரிந்தது. ஒரு பக்கத்தில் புத்தகங்கள், மற்றொரு பக்கத்தில் அவார்ட்ஸ், நடுவில் பெரிய டேபிள். அதன் பின்னால் அர்ஜுன் லேப்டாப் ஸ்கிரீனை பார்த்து கொண்டே இருந்தான். நிலா உள்ளே வந்ததை கூட அவன் நிமிர்ந்து பார்க்கவில்லை. டோர் என்ற ஒரே வார்த்தை. நிலா திரும்பி கதவை மூடினான். சிட். அவன் அருகில் இருந்த சேரில் அமர்ந்தார். அறை முழுவதும் அமைதி. கிளாக் சத்தம் மட்டும் கேட்டது. அர்ஜுன் ஃபைலை மூடிவிட்டு முதல் முறையாக அவனை நேரே பார்த்தார். நிலா, எஸ் சார். எக்ஸ்பீரியன்ஸ் 3 years சார். ப்ரீவியஸ் கம்பெனி? அவள் கம்பெனி பெயரை சொன்னான். அர்ஜுன் தலை அசைத்தான். இந்த கம்பெனில வேலை செய்யணும்னு ஏன் நினைச்சீங்க? நிலா ஒரு நொடி யோசித்தார். வளரணும் சார். அதுக்காக தான். அர்ஜுன் நாற்காலியில் சாய்ந்தான். எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க. உங்க பதில் என்ன நிலா என்று அவன் கேட்க, நிலா அவன் கண்களை பார்த்தார். நான் சம்பளம் வாங்குவதற்காக மட்டும் வேலை பார்க்கல சார். எனக்கு கொடுக்குற வேலையை, என்னை நம்பி கொடுத்த வேலையை நினைச்சு நான் பண்ணுவேன். ஐ கிவ் மை பெஸ்ட். அறை முழுவதும் அமைதியானது. அர்ஜுன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். கான்ஃபிடன்ஸ் அதிகமாக தான் இருக்கு. ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை சார் என்று நிலா கூற, என்னால முடியும் என்று நம்புற அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு என்று சொல்லவே அர்ஜுன் உதட்டில் யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு மெல்லிய சிரிப்பு தோன்றி மறைந்தது. அந்த நொடி இன்டர்காம் ஒலித்தது. சார், கிளைண்ட் வந்திருக்காங்க, 5 minutes என்று சொல்லி காலை முடித்துவிட்டு அர்ஜுன் எழுந்தான். டேபிள் மேலே இருந்த ஒரு ஃபைலை எடுத்து அதை நிலாவிடம் நீட்டினான். அந்த ஃபைல் 2 நாள்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. நிலா ஃபைலை வாங்கினான். முதல் பக்கத்தை திறந்தவுடன் அவள் புருவம் சுருங்கியது. இது சாதாரண ப்ராஜெக்ட் இல்ல, சீனியர் டெவலப்பர் பார்த்த ப்ராஜெக்ட். அதை புதுசா ஜாயின் பண்ணி அவளிடம் கொடுத்தான். சார் என்று அவள் எழுத, என்னது, எதனா டவுட்டா? நோ இல்லை சார். அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். நிலா எழுந்து வெளியே நடந்தாள். கேபின் கதவு மூடியது. வெளியே காத்திருந்த கார்த்திக் சிரித்தபடி கேட்டான், என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாரா? நிலா ஃபைலை நீட்டினான். அதை பார்த்த கார்த்திக்கோ அதிர்ச்சி. சார் இதையா கொடுத்தாரு? ஏன் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம சீனியர் டீம் இருக்கிறவங்க தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணாங்க. இதில் மிஸ்டேக் வந்தால் அவர் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க மாட்டார். நிலா ஃபைலை மூடினார். அப்படின்னா தப்பே வரக்கூடாதா? அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டு அவள் தனது டெஸ்கை நோக்கி நடந்தாள். மேலே இருந்த கேபின் கண்ணாடி வழியாக அர்ஜுன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். கார்த்திக் மெதுவாக கேட்டான், சார் புதுவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, புதுசு வேற, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா? அர்ஜுன் பார்வை மாற்றவில்லை. ரிஸ்க் இல்லை, அவங்களுக்கு கொடுக்குற இது டெஸ்ட். சார் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா? அர்ஜுன் அமைதியாக பதில் சொன்னான். அவள் ஃபெயில் ஆக மாட்டா. நேற்று ரிசப்ஷனில் என் கண்ணை பார்த்து பேசின தைரியம் அதிகமாக இருக்கு. அவளுக்கு திறமையும் இருக்கு. இல்லைன்னா நாளைக்கு அவள் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான்.
அதே நேரத்தில் தனது டெஸ்கில் அமர்ந்த நிலா ஃபைல் முழுவதும் திறந்தாள். முதல் பக்கத்தில் பெரிய எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தது, கான்ஃபிடென்டல் ப்ராஜெக்ட், சிஇஓ டைரக்ட் அசைன்மெண்ட். அதை பார்த்த டீம் முழுவதும் ஒருவரை பார்த்து கொண்டனர். அவர்களுக்கிடையே பார்வை ஆச்சரியம். ஆனால் ஒரே ஒரு பார்வையில் மட்டும் ஆச்சரியமில்லை, போராமை மட்டும் இருந்தது. அந்த பார்வைக்கு சொந்தக்காரி மேகனா. மேகனா தனது சேரில் சாய்ந்து அமர்ந்தாள். ஆனால் அவளுடைய பார்வை மட்டும் நிலாவின் மேல் இருந்தது. முதல் நாளே சிஓ டைரக்ட் ப்ராஜெக்டா என்று அவள் உதடுகள் தனக்குத்தானே முணுமுணுத்தது. அவள் அருகில் அமர்ந்த சுரேஷ் மெதுவாக கேட்டான், என்னாச்சு? மேகனா சிரித்தாள். ஒன்னும் இல்லை, புதுசா வந்தவங்களுக்கு லக் கொஞ்சம் அதிகமா இருக்கு என்று அவள் சிரித்தாலும் அவள் அந்த சிரிப்பு கண்களில் இல்லை. அதே நேரத்தில் நிலா லேப்டாப்பை திறந்தாள். ப்ராஜெக்ட் ஃபைலை முழுமையாக படிக்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு பேஜையும் அவசரப்படாமல் படித்தாள். புரியாத இடங்களை தனியாக நோட் பண்ணினான். அதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த பிரியா ரமேஷிடம் மெதுவாக சொன்னான், பாருடா எவ்வளோ கான்சென்ட்ரேஷன். ரமேஷ் சிரித்தான். அதனால்தான் சார் ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு. அதே நேரத்தில் நிலா எழுந்தாள். ஃபைலை கையில் எடுத்துக்கொண்டு சிஇஓ கேபினுக்கு நோக்கி நடந்தாள். அதை பார்த்த டீம் முழுவதும் ஆச்சரியமானது. என்னடா மறுபடியும் கேபினை போறாங்க? பிரியா மெதுவாக சொன்னார், ஏதாவது டவுட் கேட்க போறாங்க போல. கேபின் கதவு முன் நின்று நிலா மெதுவாக தட்டினார். கம் என்று உள்ளே இருந்து சத்தம் கேட்கவே அவள் உள்ளே சென்றாள். அர்ஜுன் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டு இருந்தான். சார் ஒரு நிமிஷம். அவன் ஸ்கிரீனில் இருந்து பார்வையை எடுக்கவில்லை. 2 நிமிடங்கள், 3 நிமிடங்கள் நிலா அமைதியாக நின்றார். அர்ஜுன் வேலையை முடித்துவிட்டு லேப்டாப்பை மூடினான். சொல்லுங்க. நிலா ஃபைலை திறந்தார். இந்த மோடம்ல கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கும் டாக்குமெண்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குது சார். எதை ஃபாலோ பண்ணணும் சார்? அர்ஜுன் ஃபைலை வாங்கி பார்த்தான். ஒரு நொடி அவன் சொன்ன இடத்தை மீண்டும் பார்த்தான். அவன் சொன்னது சரிதான். டாக்குமெண்ட்ல ஒரு தவறு இருந்துச்சு. அவள் மெதுவாக தலை நிமிர்ந்தான். குட். நிலா அமைதியாக நின்றாள். இந்த மிஸ்டேக்கை கடைசி 3 நாளா யாரும் நோட்டீஸ் பண்ணலையா? நீங்க முதல் அரை மணி நேரத்துல கண்டுபிடிச்சிட்டீங்க. அவன் பெண்ணை எடுத்தான். டாக்குமெண்ட்ல கரெக்ஷன் செய்யப்பட்டது. இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். நிலா திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். நிலா என்று அவன் அழைக்க அவள் திரும்பி பார்த்தான். ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். வேலை செய்யும் போதும் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களை ப்ரூவ் பண்ண மட்டும் நினைச்சா போதும் என்று அவன் கூற நிலா மெதுவாக சிரித்தாள். நான் யாரும் இம்ப்ரெஸ் பண்ண வரல சார். என் அம்மாவோட நம்பிக்கையை காப்பாற்றணும் தான் வந்திருக்கேன். அதுக்காக தான் இந்த வேலைக்கே நான் வந்திருக்கேன். அர்ஜுன் மெதுவாக எதுவும் பேசாமல் நின்று விட்டான். அவள் வெளியே சென்ற பிறகு கேபின் கதவை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த ஒரு பதில் அவன் மனதில் எங்கேயோ பதிந்து விட்டது. வெளியே வந்த நிலா மேகனா வழி மறித்தாள். ஒரு நிமிஷம். நிலா நின்றாள். சொல்லுங்க. மேகனா கையை கட்டிக்கொண்டு நின்றாள். சிஓ கேபினுக்கு அடிக்கடி போறீங்களா? பழக்கம் என்ன பழக்கம் இது? இது நல்லதுக்கு இல்லை. நிலா புரியாமல் பார்த்தா. என்ன சொல்ல வரீங்க? நீ புதுசு, அதனால ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி போக நினைச்சா ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க முடியாது. நிலா அமைதியாக அவளை பார்த்தாள். பிறகு மெதுவாக சொன்னான், நான் யாரோட இடத்தையும் பிடிக்க நினைக்கல. எனக்கான வேலையை மட்டும்தான் நான் பார்க்க வந்திருக்கேன். எனக்கு வழங்குற சம்பவத்துக்கு வேலை செஞ்சு தந்தா நான் போதும். அதுக்காக தான் மேம் நான் இங்க வந்திருக்கேன். மேகனாவின் முகம் மாறியது. நிலா அவளை தாண்டி நடந்தாள். தூரத்தில் நின்றிருந்த பிரியாவும் ரமேஷும் இந்த உரையாடலை முழுமையாக பார்த்து கொண்டிருந்தனர். பிரியா மெதுவாக சொன்னார், இந்த ஆபீஸ்ல 2 பேருக்கும் போர் நடக்க போகுது. புயலும் ஆரம்பிச்சாச்சு. அந்த மாலை ஆபீஸ் முழுக்க வேலையில் ஓடிக்கொண்டிருந்தது. கீபோர்ட் சத்தம், போன் கால், மீட்டிங் டிஸ்கஷன்ஸ், அனைவரும் தங்கள் வேலையில் முழுகியிருந்தனர். ஆனால் மேகனாவின் கவனம் மட்டும் நிலாவின் மேலிருந்தது. நிலா ஹெட்செட் போட்டுக்கொண்டு முழு கவனத்தோடு கோடை எழுதி கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் பதற்றம் இல்லை, அவசரமும் இல்லை. ஒவ்வொரு லைனையும் படித்துவிட்டு அதை கேட்டபடி அடுத்த பகுதியை எழுத ஆரம்பித்தாள். அதை பார்த்த மேகனா தன் சேரிலிருந்து எழுந்து கையில் ஒரு ஃபைலை நேராக நிலாவின் டெஸ்க்கு வந்தாள். நிலா ஹெட்செட்டை கழிற்றுவிட்டு, சொல்லுங்க. மேகனா ஃபைலை அவள் மேஜில் வைத்து, இந்த ரிப்போர்ட்டை பிரிண்ட் எடுத்து கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வச்சிருங்க. நிலா ஃபைலை பார்த்தா. இது உங்க டீம் வேலை தானே? ஆமா, அதனால என்ன? நீ புதுசு தானே, சின்ன சின்ன வேலைகளை தெரிஞ்சுக்கோ. நிலா அமைதியாக சிரித்தாள். சாரி மேம், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேம், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இல்லை. மேகனாவின் முகம் உடனே மாறியது. என்ன? எனக்கு சிஓ கொடுத்த ப்ராஜெக்ட் இருக்கு, அதை விட்டுட்டு இதை பண்ண முடியாது, அவ்வளோதான். நிலா மீண்டும் லேப்டாப்பை பார்த்தாள். மேகனா கோபமாக ஃபைலை எடுத்துக்கொண்டு திரும்பினார். அதே நேரத்தில் மேகனா என்ற கம்பீர குரல். இருவரும் திரும்பி பார்த்தனர். அர்ஜுன் எப்போது அங்கு வந்தான் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஃப்ளோர் முழுவதும் அமைதியாகிவிட்டது. அர்ஜுன் மெதுவாக நடந்து வந்தான். இந்த ரிப்போர்ட் யாருடையது? மேகனா உடனே பதில் சொன்னார். என்னுடையது சார். அப்படின்னா நீங்க தானே வேலையை முடிக்கணும். அவள் தலையை குனிந்தாள். ஓகே சார். அர்ஜுன் நிலாவை பார்த்தான். சிஇஓட டைரக்ட் ப்ராஜெக்ட் இது. வேற எந்த வேலையும் நீ செய்ய வேண்டாம். ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும். எஸ் சார் என்று நிலா சொல்ல அவன் திரும்பி நடந்தான். யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் லிப்டுக்குள் சென்ற பிறகுதான் ஆபீஸ் மீண்டும் இயல்புக்கு வந்தது. நிலா அவள் வேலையை தொடர்ந்தாள். மேகனா கோபத்துடன் தனது சீட்டுக்கு வந்தாள். சேரை சத்தமாக இழுத்து அமர்ந்தாள். மனத்துக்குள் கொதித்துக் கொண்டிருந்தாள். எல்லோர் முன்னாடியே என்ன அவமானப்படுத்திட்டார்ல, இதுக்கான காரணம் அவதான். அவன் பார்வை மெதுவாக நிலாவை நோக்கி திரும்பியது. நீதான் எல்லாத்துக்கும் காரணம். மாலை 6:15.
நிலா லேப்டாப்பை ஷட் டவுன் செய்தார். ப்ராஜெக்டில் இன்று நினைத்ததை விட அதிக வேலை முடித்திருந்தாள். அவள் பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். கம்பெனி கேட்டை தாண்டி பஸ் ஸ்டாப்புக்கு நடந்தாள். சாலை முழுக்க மக்கள் கூட்டம். வண்டிகள் வரிசையாக சென்று கொண்டிருந்தன. அதே நேரத்தில் ஒரு சிறிய பையன் ஐஸ்கிரீம் வாங்க ஓடிக்கொண்டே சாலையில் கடக்க முயன்றான். எதிரில் வேகமாக ஒரு பைக் வந்து கொண்டிருந்தது. டேய் நில்டா என்று யாரோ கத்தினார்கள். ஆனால் பையன் கேட்கவில்லை. ஒரே நொடியில் நிலா ஓடினாள். பையனை இழுத்து தன் பக்கம் தள்ளினாள். பைக் அவன் கையை லேசாக உரசியபடி வேகத்தாக சென்றுவிட்டது. அம்மா என்று பையன் அழ ஆரம்பித்தான். நிலா அவள் தோளை கையில் வைத்தான். ஒன்னாகலடா, அழாத என்று. அதே நேரத்தில் சாலையின் மறுபக்கத்தில் நின்றிருந்த ஆடி கார்க்குள்ளே இருந்தது. இந்த காட்சியை முழுமையாக பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அவன் பார்வை நிலாவின் கையில் ஏற்பட்ட சிறிய காயத்தின் மீது நிலைத்தது. நிலா தனது கையை பார்த்தாள். சிறிய கீறல், கொஞ்சம் ரத்தம். அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு பையனை பார்த்தாள். வீடு எங்க என்று பையனை கேட்டாள். பையன் நடுங்கிக் கொண்டே எதிலிருந்த ஒரு பெண்ணை காட்டினான். அம்மா. அந்த பெண் ஓடி வந்து பையனை கட்டி கொண்டாள். கண்ணா, எதுவும் ஆகலையே? அவன் கண்ணில் கண்ணீர். பிறகு நிலாவை நோக்கி திரும்பினான். ரொம்ப நன்றிமா, என் பையனை காப்பாத்திட்டேன். நிலா சிரித்தார். அவரை கொஞ்சமாக கவனமா பார்த்துக்குங்க. ரோட் கிராஸ் பண்ணும்போது கையை பிடிச்சுக்குங்கம்மா. சரிம்மா என்று அவர்கள் சென்று விட்டனர். நிலா தனது பையை தோளில் மாட்டிக்கொண்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தாள். அதே நேரத்தில் பிளாக் ஆடி கார் மெதுவாக அவள் அருகே வந்து நின்றது. கண்ணாடியை கீழே இறங்கியது. ஸ்டேரிங். அர்ஜுன். நிலா ஒரு நொடி தயங்கினார். சார். அர்ஜுன் அவன் கையை பார்த்தார். கார்ல ஏறுங்க. இல்ல சார், பஸ் வந்துடும். அர்ஜுன் மீண்டும் சொன்னார். உங்க கையில ரத்தம் வருது, ஹாஸ்பிட்டல் போலாம் என்று சொல்லவே நிலா மெதுவாக தலையசார். சின்ன காயம்தான் சார், வீட்டுக்கு போய் மருந்து போட்டால் சரியாயிடும். அர்ஜுன் சில நொடிகள் அவனை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு கார் கதவை திறந்தான். பரவாயில்ல சார், நான் வீட்டுக்கு போறேன். நிலா கொஞ்சம் தயக்கமாக சொன்னான். அர்ஜுன் முதன் முறையாக முகத்தை திருப்பாமல் கேட்டான். எல்லாருக்கும் இப்படி ரிஸ்க் எடுப்பீங்களா? நிலா உடனடியாக பதில் சொன்னார். யோசிக்க நேரம் இருந்தா நான் ஓடி இருக்க மாட்டேன் சார். அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுதான் என் வாழ்நாள் முழுக்க நினைச்சிருப்பேன். அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. அவன் பார்வை மட்டும் நிலாவின் முகத்தில் இருந்தது. அதே நேரத்தில் பின்னால் இருந்த கார் ஒன்று ஆரன் அடித்தது. அர்ஜுன் கண்ணாடியை மேலே ஏற்றிவிட்டு ஓகே நிலா, see you later tomorrow என்று கூறி காரை நகர்த்தி சென்று விட்டார். நிலா நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டு, என்ன மனுஷன் இவரு, கோவமா பேசுறாரு, ஆனா மனசு பார்த்தா கெட்டவர் மாதிரி தெரியலையே. அவளுக்கே தெரியாமல் அவன் பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். அடுத்த நாள் காலை 8:55 ஆஃபீஸ். நிலா தனது டெஸ்கில் அமர்ந்து ப்ராஜெக்டை ஓபன் செய்தார். அதே நேரத்தில் ஆஃபீஸ் மெயில் ஒலி வந்தது. ஃப்ரம் CEO கம்பெனி ஆஃபீஸ். சப்ஜெக்ட் மீட்டிங் 9:15 AM. ஆல் ப்ராஜெக்ட் டீம் மெம்பர்ஸ் மஸ்ட் பி அட்டெண்டட். பிரியா மெயிலை பார்த்துவிட்டு மெதுவாக சொன்னார். இன்னைக்கு மீட்டிங்கா? சார் மூடு எப்படி இருக்கணும் தெரியலையே. ரமேஷ் சிரிக்கவே இல்லை. கிளைண்ட் மீட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் யாராவது மாட்டுவாங்க. எல்லாருக்கும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் நடத்துவார். அனைவரும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு சென்றனர். சில நிமிடங்கள் கதவு திறந்தது. அர்ஜுன் உள்ளே வந்தான். அனைவரும் எழுந்து நின்றனர். சிட். ஒரே ஒரு வார்த்தை. அனைவரும் அமர்ந்தனர். ப்ராஜெக்டர் ஆன் செய்தது. ஸ்கிரீனில் நேற்று நடந்த கிளைண்ட் ரிவ்யூ ரிப்போர்ட். அர்ஜுன் ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டு பேச ஆரம்பித்தார். இந்த ரிப்போர்ட்ல 3 மிஸ்டேக் இருக்கு. அறை முழுவதும் அமைதி. 3 மிஸ்டேக்ஸை 3 பேரோட கவனக்குறை தான். அவன் ரிமோட்டை டேபிள் வைத்தார். யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? யாரும் பேசவில்லை. அடுத்த நொடி அர்ஜுனின் பார்வை நேராக நிலாவின் மீது நின்றது. கான்ஃபரன்ஸ் ஹால் முழுவதும் அமைதியாக இருந்தது. அர்ஜுனின் பார்வை நேராக நிலாவின் மீது நின்றது. நிலா ஒரு நொடி ஆச்சரியமாக இருந்தது. சார். அர்ஜுன் அமைதியாக கேட்டார். இந்த ரிப்போர்ட்டை நேற்று படிச்சீங்களா? ஆமா சார். அப்படின்னா இந்த 3 மிஸ்டேக் உங்களுக்கு தெரியுமா? அறையில் இருந்த அனைவரும் நிலாவை பார்த்தார்கள். முதல் வாரம் புதிய எம்ப்ளாய். CEO நேரடியாக கேள்வி கேட்கிறார். நிலா மெதுவாக எழுந்து நின்றார். தெரியும் சார். மேகனா உதடுகள் சிரித்தார். இப்போ மாட்டிக்கிட்டியா? அர்ஜுன் கையை கட்டி கொண்டு நின்றார். சொல்லுங்க. நிலா ப்ராஜெக்ட் ஸ்கிரீனை பார்த்தார். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பேஜ் நம்பர் 11. கிளைண்ட் கேட்ட ரெக்யூர்மெண்ட் அப்டேட். டாக்குமெண்ட்ல மாற்றப்பட்டிருந்தது. ஆனா சோர்ஸ் ஃபைல அப்டேட் பண்ணல. அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. நிலா தொடர்ந்தார். செகண்ட் டெஸ்டிங் கம்ப்ளீட் ரிப்போர்ட் இருக்கு சார். ஆனா டெஸ்ட் லோகோ அட்டாச் பண்ணல. அறையில் இருந்த சீனியர் டெவலப்பர்ஸ் ஒருவரை பார்த்து கொண்டனர். தேர்ட் ஒன் டெவலப்மெண்ட் டைம். கிளைண்ட் மெயிலில் இருக்கிற டைம் வேற, ரிப்போர்ட்ல இருக்கிற டைம் வேற. ஃபியூச்சர் அல்டர்ட்டுக்கு இது ப்ராப்ளம் ஆகும். அவள் பேசி முடித்தாள். அறை முழுவதும் அமைதி. அர்ஜுன் மெதுவாக கார்த்திகை பார்த்து கரெக்டா என்று கேட்டான். அர்ஜுன் சொன்னவுடன் கார்த்திக் லேப்டாப்பை பார்த்துவிட்டு கரெக்ட் சார். அர்ஜுன் ரிமோட்டை மேஜையில் வைத்தார். சிட். நிலா அமைதியாக அமர்ந்தார். அவன் அனைவரையும் பார்த்தான். இவங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி 2வது நாள். நீங்க 3 வருஷமா இருக்கீங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு வரி அது போதும். கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்த பலரின் முகம் மாறியது. மேகனாவின் விரல்கள் இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். மீட்டிங் முடிந்ததும் அனைவரும் வெளியே வந்தார்கள். ரமேஷ் சிரித்தபடி சொன்னான். சம. நம்ம டீம்ல வந்த 2 நாள்ல சார் வாயிலிருந்து அப்ரிசியேஷன் வாங்கிட்டீங்க. நிலா தலை அசைத்தாள். அப்ரிசியேஷன் இல்ல, இது வேலை தான், என்னோட வேலை தான். பிரியா அவள் தோள்களில் கையை வைத்து இதுதான் உன்னோட பிளஸ் நிலா. தூரத்தில் மேகனா போனை எடுத்தாள். ஹலோ, நான் சொன்னது அந்த ப்ராஜெக்ட் ஞாபகம் இருக்கா? எதிர்முனையில் யாரோ பேசினார்கள். இன்னைக்கு மாலை நான் சொல்றது மட்டும் பண்ணு, யாருக்கும் தெரியக்கூடாது. கால் முடிந்தது. அவள் போனை பேக்குள் வைத்தாள். அவள் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு. அது சந்தோஷத்திற்கான சிரிப்பல்ல, ஏதோ ஒரு திட்டத்தை மனசிற்குள் முடிவாக்கிவிட்டு சிரித்து விட்டாள்.
மாலை 5:40 ஆபீஸ் ஃப்ளோர். அனைவரும் கிளம்ப தயாராக இருந்தனர். நிலா மட்டும் சிஇஓ கொடுத்த ப்ராஜெக்டை முடிக்க இன்னும் லேப்டாப்பில் முன் அமர்ந்திருந்தார். அதே நேரத்தில் அர்ஜுன் தன் கேபினிலிருந்து வெளியே வந்தான். அவன் வழக்கம் போல ஃப்ளோரில் முழுவதும் ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வை நிலாவின் டெஸ்கில் நின்றது. மற்ற அனைவரும் கிளம்ப தயாராக இருந்தனர். ஆனால் அவள் மட்டும் கடிகாரத்தை கூட பார்க்காமல் வேலையில் மூழ்கியிருந்தாள். அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. அமைதியாக திரும்பி கேபின்குள் சென்றான். அந்த நொடி மேக்னா மெதுவாக எழுந்தாள். சுற்றிலும் யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்தாள். நிலாவின் டெஸ்கின் அருகே வந்தாள். அந்த லேப்டாப்புக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய பிளாக் பென் டிரைவரை யாருக்கும் தெரியாமல் அங்கே வைத்துவிட்டு எதுவும் நடக்காதோ போல் மீண்டும் தனது சீட்டுக்கு நடந்து சென்றாள். நிலா தனது லேப்டாப் ஸ்கிரீனில் இருந்து பார்வை எடுக்கவில்லை. கடைசி மோடை சேவ் செய்துவிட்டு ஒரு பெரு மூச்சு விட்டு டன் என்று மெதுவாக சொல்லிவிட்டு அதே நேரத்தில் அவளுடைய மொபைல் ஒலித்தது. ஸ்கிரீனில் அம்மா காலிங். சொல்லுங்கம்மா. மா இன்னும் கிளம்பலையா? இன்னும் 10 நிமிஷமா, வேலை முடிஞ்சிடும். சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாம்மா. சரிம்மா. கால் முடிந்தது. லேப்டாப்பை ஷட் ஆன் செய்து அதே நேரத்தில் கார்த்திக் அவன் டெஸ்கின் அருகே வந்தார். நிலா, சார் கேபினுக்கு வர சொன்னார். இப்போவா? ஆமா. ஓகே. அவள் பேக்கை சேரில் வைத்துவிட்டு கேபின் அருகே நடந்து வந்தாள். அவள் போன சில நொடிகள் மேக்னா மெதுவாக எழுந்து சுற்றிலும் யாரும் இல்லை என்று அவள் நிலாவின் டெஸ்க்கு வந்தாள். காலையில் வைத்திருந்த பிளாக் பென் டிரைவரை லேப்டாப் பேக்கில் மெதுவாக போட்டாள். ஒரு நொடி கூட நிற்கவில்லை. திரும்பி தனது சீட்டுக்கு வந்துவிட்டாள். அவள் முகத்தில் ஒரு குளிர்ச்சி சிரிப்பு. இப்போ பார்ப்போம். சிஓ கேபின். மே ஐ கமின் சார்? கமின். நிலா உள்ளே சென்றார். அர்ஜுன் ஒரு ஃபைலை மூடிவிட்டு அவனை பார்த்தான். ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு சார். ஆல்மோஸ்ட் வேணாம், கம்ப்ளீட் டுமாரோ மார்னிங். ஓகே சரி சார். அவன் தலையசித்தான். ஒரு நிமிஷம். நிலா அமைதியாக நின்றாள். இங்க யாரையும் சீக்கிரம் நம்பாதீங்க. அவளுக்கு புரியவில்லை. சார்? அர்ஜுன் ஜன்னல் பக்கம் நடந்தான். ஆஃபீஸில் சிரித்து பேசுகிறவங்க எல்லாரும் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க. நிலா சோறு நொடி அமைதியாக நின்றார். என்னை பற்றி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா சார்? அர்ஜுன் உடனே பதில் சொல்லவில்லை. நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார். அவள் வெளியே சென்று விட்டார். கேபின் கதவு மெதுவாக மூடியது. தனது டெஸ்க்கு வந்தாள். பேக்கை எடுத்து லேப்டாப்பில் உள்ள வைத்து கொண்டாள். அவளுக்கு தெரியவில்லை அந்த பேக்குக்குள் இன்னொரு பென்ட்ரைவ் இருந்து. அதே நேரத்தில் செக்யூரிட்டி சூப்பர்வைசர் வேகமாக உள்ளே வந்தார். சார், சிஓ கான்டினென்டல் டேட்டா இருக்கிற பென்ட்ரைவ் காணும் சார். ஒரே நொடியில் ஃப்ளோர் முழுவதும் அமைதி. அர்ஜுன் கேபினிலிருந்து வெளியே வந்தான். எப்போ? இப்போதான் தெரிய வந்துச்சு சார். யாரும் வெளியே போகக்கூடாது. செக்யூரிட்டி உடனே மெயின் கேட்டை லாக் பண்ண செய்தார். அங்கிருந்த எம்ப்ளாய் ஒருவரை பார்த்து கொண்டனர். அர்ஜுனின் குரல் மெதுவாக அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு கோபம் அங்கிருந்த அனைவருக்கும் தெரிந்தது. ஒவ்வொருத்தோட பேக்கையும் செக் பண்ணுங்க என்று அர்ஜுன் கத்தினார். ஒவ்வொருத்தோட பேக்கையும் செக் பண்ண ஆரம்பித்தனர். ரமேஷ், பிரியா, சுரேஷ், யாரிடமும் எதுவும் இல்லை. செக்யூரிட்டி நிலாவின் பேக்கை எடுத்தார். அவள் அமைதியாக இருந்தார். ஓப்பன் பண்ணுங்க மேடம். நிலா ஜிப்பை திறந்தார். லேப்டாப்பை வெளியே எடுத்தார். நோட்புக், வாட்டர் பாட்டில், பர்ஸ், அதன் கீழே ஒரு பிளாக் பென்ட்ரைவ். செக்யூரிட்டி அதை கையில் எடுத்தார். அது மீது உள்ள ஒரு வெள்ளை ஸ்டிக்கர். சிஓ கான்டினென்டல். நிலா அதிர்ச்சியில் உறைந்தார். இது 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 என்னோடது இல்லை. அவள் வார்த்தைகள் தடுமாறின. அதே நேரத்தில் அர்ஜுன் மெதுவாக முன்னே வந்தான். அந்த பென்ட்ரைவரை செக்யூரிட்டி கையில் வாங்கினான். அவன் ஒரே வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவன் பார்வை மட்டும் நேராக நிலாவின் கண்களில் இருந்தது. அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. நிலாவின் மூச்சு மட்டும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவள் அர்ஜுனை பார்த்தான். சார், இது என்னுடைய பென்ட்ரைவ் இல்லை. அர்ஜுன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் கையில் இருந்த அந்த பென்ட்ரைவை மெதுவாக மேசையில் வைத்தான். செக்யூரிட்டி. எஸ் சார். கான்ஃபரன்ஸ் ரூம். எவ்ரி ஒன் நவ் மஸ்ட். எஸ் சார். சில நிமிடங்களில் முழு ப்ராஜெக்ட் டீமும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்தன. யாரும் பேசிக் கொள்ளவில்லை. நிலா மட்டும் நின்று கொண்டிருந்தார். அவள் கண்ணில் அவமானம் இல்லை. அர்ஜுன் மெதுவாக சேரில் அமர்ந்தான். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து கொண்டான். எல்லோரையும் ஒரு முறை பார்த்தான். இந்த பென்ட்ரைவ் என்னோட பர்சனல் டேட்டா. இந்த கம்பெனியோட முக்கியமான ப்ராஜெக்ட். இதுக்கு வேல்யூ என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவன் பார்வை நிலாவின் மேல் நின்றது. நிலா, சார், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முழுசா சொல்லுங்க. நிலா ஆழமாக மூச்சை இழுத்தார். சார், நான் வீட்டுக்கு போக பேக் எடுத்தேன். இதுதான் முதல் தடவை இதை பார்க்கிறேன். யாரோ வேணும் தான் என் பேக்ல வச்சிருக்காங்க. அறையில் இருந்த சிலர் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். மேகனா மட்டும் அமைதியாக அமர்ந்திருந்தார். அர்ஜுன் அவளை பார்த்து கொண்டே கேட்டான். இது யாரோ உங்க பேக்ல வச்சாங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் என்று கொஷினாக கேட்டார். சில நிமிடங்கள் நிலா அமைதியாக இருந்தா. என்கிட்ட இல்லை சார். ஆனால் நான் திருடல. அதை மட்டும் நம்புங்க. அர்ஜுன் எழுந்து நின்றான். அவன் மெதுவாக நடந்து வந்து நிலாவின் முன் நின்றான். நம்புறது என்னோட பழக்கம். ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்க. அதுதான் உன்னோட பொறுப்பு. அந்த ஒரு வரி நிலாவின் மனசு குத்தியது. ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் வரவில்லை. அவள் நேராக அவளை பார்த்து, ஓகே சார், நான் நிரூபிக்கிறேன் என்ற பதில் அர்ஜுனுக்கு ஒரு நொடி ஆச்சரியத்தை தந்தது. பெரும்பாலானவர்கள் இந்த நேரத்தில் அழுவார்கள், கெஞ்சுவார்கள். ஆனால் இவள் இல்லை. அவள் உடந்து போகவில்லை. அதே நேரத்தில் கான்ஃபரன்ஸ் ரூமிலிருந்து கதவு தட்டப்பட்டது. சார், செக்யூரிட்டி சூப்பர்வைசர் உள்ளே வந்தனர். என்ன சார்? நம்ம ஃப்ளோரோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெடி. அர்ஜுன் உடனே திரும்பினார். ப்ளே. கான்ஃபரன்ஸ் ரூமில் இருந்த பெரிய ஸ்கிரீனில் ஆன் செய்யப்பட்டது. வீடியோ ஓட ஆரம்பித்தது. மாலை 6:18. எம்ப்ளாய் ஒருவருக்கொருவர் கிளம்பி கொண்டிருந்தார். நிலா கார்த்திக் அழைத்ததும்
கேபினை நோக்கி நடந்து செல்கிறான். அவளுடைய டெஸ்க் காலியாக இருந்தது. சில வினாடிகளில் வீடியோவை எல்லோரும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு உருவம் மெதுவாக நிலாவின் டெஸ்கின் அருகே வந்தது. அந்த நபர் சுற்றிலும் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்திருந்தது. பிறகு நிலாவின் பேக்கை திறந்து ஏதோ ஒன்றை உள்ளே வைத்து மீண்டும் ஜிப்பை மூடிவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றது. அர்ஜுன் அதனை பாட் செய்து அவன் குரல் அறை முழுவதும் ஒலித்தது. இந்த வீடியோ நின்றது. சில ஸ்கிரீனில் அந்த நபரின் முதுகு மட்டும் தெளிவாக தெரிந்தது. முகம் தெரியவில்லை. ஆனால் இடது கையில் இருந்த பிரேஸ்லெட் மட்டும் சில்வர் கலரில் மிக தெளிவாக தெரிந்தது. அர்ஜுனின் பார்வை மெதுவாக கான்ஃபரன்ஸ் ரூமில் இருந்த ஒவ்வொருவன் கைவை நோக்கி நகர ஆரம்பித்தது. அந்த பார்வை இறுதியாக மேக்னாவின் இடது கையில் நின்றது. ஒரு சில்வர் பிரேஸ்லெட். மேக்னாவின் விரல்கள் அறியாமல் நடுங்க ஆரம்பித்தது. யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அர்ஜுனின் பார்வை மேக்னாவின் இடது கையில் இருந்த சில்வர் பிரேஸ்லெட் மேலே நின்றது. மேக்னா தன்னையும் அறியாமல் கையை மெதுவாக பின்னே மறைத்தாள். அதை கவனித்த அர்ஜுன், கையை ஏன் பின்னாடி மறைக்கிறீங்க? மேக்னா திகிட்டாள். இல்ல சார், சும்மா. அர்ஜுன் ஒரே அடி முன்னே வைத்து வந்தான். கையை முன்னாடி வைங்க. அவன் மெதுவாக கையை முன்னால் கொண்டு வந்தான். அதே பிரேஸ்லெட், அதே டிசைன். கான்ஃபரன்ஸ் ரூமில் இருந்த அனைவரும் பார்வை அந்த பிரேஸ்லெட் மேலே இருந்தது. ரமேஷ் மெதுவாக அதே மாதிரி இருக்கு என்று முணுமுணுத்தான். மேகனா உடனே சொன்னான், சார், இந்த மாதிரி பிரேஸ்லெட் நிறைய பேர் போடுவாங்க, அதை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. அர்ஜுன் மெதுவாக அமைதியாக தலையசான். கரெக்ட், இது மட்டும் எவிடன்ஸா இல்ல. அவன் செக்யூரிட்டி ஆஃபீஸை பார்த்தான். வீடியோ ரீவைண்ட் பண்ணு. வீடியோ மீண்டும் போட ஆரம்பித்தது. அந்த உருவம் பேக்குள் பென்ட்ரைவை வைத்து விட்டு திரும்பும் போது ஒரு நொடி அவனுடைய ஐடி கார்டு கழுத்திலிருந்து சுழற்றி முன்னே வந்தது. ஃபேஸ் தெரியவில்லை. ஆனால் ஐடி கார்டு மட்டும் ஒரு ஃப்ரேமில் தெளிவாக தெரிந்தது. ஸ்டாப். ஸ்கிரீன் ஃப்ரேஸ் ஆனது. ஜூம். செக்யூரிட்டி ஆஃபீஸர் இமேஜை பெரிதாக்கினார். ஐடி கார்டு பிளராக தெரிந்தது. ஆனால் அந்த எழுத்து மட்டும் தெளிவாக தெரிந்தது. கடைசியாக நான் என்ற எழுத்து. கார்த்திக் மெதுவாக சொன்னான், சார், பெயர் முழுசா தெரியல. அர்ஜுன் ஸ்கிரீனை விட்டு நகரவில்லை. ஒரிஜினல் ஃபைல 4K ரிலூசேஷன்ல இப்ப கொண்டு வாங்க. எஸ் சார். செக்யூரிட்டி ஆஃபீஸர் வேகமாக வெளியே ஓடினார். அதே நேரத்தில் மேக்னாவின் போன் அதிர்ந்தது. அவள் பதட்டமாக ஸ்கிரீனை பார்த்தார். அன்னோன் நம்பர். உடனே சைலண்ட் போட்டார். அந்த ஒரு சின்ன செயலையும் அர்ஜுன் கவனத்திலிருந்து தப்பவில்லை. போன் மேக்னாவை திகைத்தார். சார், போன் கொடுங்க. இது பர்சனல் சார். அர்ஜுன் குரல் சற்று கடினமானது. இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த பர்சனல் எதுவும் கிடையாது. மேக்னா மெதுவாக போனை நீட்டினார். அதே நேரத்தில் செக்யூரிட்டி ஆஃபீஸர் மீண்டும் உள்ளே வந்தான். சார், ஒரிஜினல் ஃபுட்டேஜ். அர்ஜுன் லேப்டாப்பை ப்ரொஜெக்டருக்கு கனெக்ட் செய்தார். வீடியோ மட்டும் பிளே ஆனது. அனைவரும் மூச்சை கூட விடாமல் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தார். அந்த உருவம் மீண்டும் பேக்கின் அருகே வந்தது. பென் டிரைவரை உள்ளே வைத்தது. திரும்பி நடந்தால் இந்த முறை வீடியோ தெளிவாக இருந்தது. ஐடி கார்டு காற்றில் திரும்பியது. பெயர் முழுவதும் தெரிந்தது. மேக்னா எஸ். ஒரே நொடி கான்ஃபரன்ஸ் ஹால் முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்தது. பிரியா வாயை மூடிக்கொண்டார். ரமேஷ் நம்ப முடியாமல் ஸ்கிரீனை பார்த்தார். மேக்னாவின் முகத்தில் இருந்த மாற்றம் மாறிப்போனது. நிறம் மாறிப்போனது. அவள் ஒரு நொடி பின்னால் நடந்தார். சார், நான் வேணும்னு பண்ணல. அர்ஜுன் கையை உரைத்தினார். எனஃப். ஒரே ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை பிறகு மேகனா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அர்ஜுன் மெதுவாக அவள் அழுகே வந்து, நிலா மேல பழி போட உனக்கு இந்த கம்பெனி டேட்டா தான் யூஸ் பண்ணியிருக்க. இதுக்கு என்ன காரணம்? மேக்னா கண்ணில் கண்ணீர். சார், என்னை மன்னிச்சிடுங்க. அவங்க வந்த 2 நாள்ல எல்லாரும் அவங்கள தான் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. அதான் என்று அவள் தலை குனிந்து அழ ஆரம்பித்தாள். நிலா அமைதியாக நின்றிருந்தாள். அவள் மேகனாவை பார்த்தாள். கோவம் வரவில்லை, வருத்தம் தான் வந்தது. அர்ஜுன் செக்யூரிட்டியை பார்த்தான். HR கால் பண்ணுங்க. மேகனா இந்த நிமிஷத்துலேருந்து சஸ்பெண்ட். இன்டர்னல் இன்க்யூரி முடிஞ்ச பிறகுதான் ஃபைனல் டிசிஷன். எஸ் சார். செக்யூரிட்டி மேக்னாவை வெளியே அழைத்து சென்றார். கான்ஃபரன்ஸ் ரூமில் இப்போது அர்ஜுனும் நிலாவும் மட்டும்தான் நின்றிருந்தனர். கான்ஃபரன்ஸ் ரூம் கதவு மெதுவாக மூடியது. அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. அர்ஜுன் சென்னல் பக்கம் திரும்பி நின்றிருந்தான். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. நிலா அமைதியாக நின்றிருந்தாள். அவளுக்கு கோபமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அர்ஜுன் மெதுவாக திரும்பினான். நிலா, எஸ் சார். உங்க மேல இருந்த சஸ்பென்ஷன் ஆஃபீஸ்லேயே முடிஞ்சிருச்சு. நீங்க போகலாம். நிலா ஒரு நொடி அவனை பார்த்தான். சார். அர்ஜுன் புருவத்தை உயர்த்தினான். சொல்லுங்க. மேக்னாவை வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க. அர்ஜுன் அமைதியாக அவனை பார்த்தான். ஒய், அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம். அதை நான் சப்போர்ட் பண்ணல. ஆனா ஒரு கோபத்தில் எடுத்த முடிவு ஒருத்தரோட வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. அர்ஜுன் முகம் இறுகியது. தப்புக்கு தண்டனை அவசியம். ஆமா சார், ஆனா தண்டனை திருத்தர அளவுக்கு இருக்கணும், அழிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அறை மீண்டும் அமைதியானது. அர்ஜுன் அவனை பார்த்து கொண்டு இருந்தான். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்குள் ஏதோ ஒன்றை மாற்றத்தை ஏற்படுத்தியது. நீங்க போகலாம். ஓகே சார். நிலா திரும்பி வெளியே சென்றார். கதவு மூடிய சத்தம் கேட்டது. அர்ஜுன் மெதுவாக சேரில் அமர்ந்தான். கண்களை மூடிக்கொண்டான். அவன் மனதுக்குள் தப்பு பண்ணவங்களுக்காக யாராவது இப்படி பேசுவாங்களா என்ற எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை 9:10 ஆபீஸ் எல்லோரும் நேற்று போல நடந்த சம்பவத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தனர். ரமேஷ் காஃபி கப்பை கையில் எடுத்துக்கொண்டு சொன்னான். நம்ம CEO யாரையும் ஈஸியா மன்னிக்க மாட்டாங்க. பிரியா தலையசைத்தாள். ஆனா நேத்து நிலா பேசியது எனக்கே ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்துடுச்சு. அதே நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அர்ஜுன் வெளியே வந்தான். அனைவரும் அமைதியாகிவிட்டனர். அவன் நேராக தனது கேபினுக்கு சென்றான். சில நிமிடங்களில் HR-இலிருந்து மெயில் வந்தது. ஆல் ப்ராஜெக்ட் டீம் மெம்பர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹால் இன் 9:10 AM. மணி சரியாக 10. அனைவரும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் அமர்ந்திருந்தனர். அர்ஜுன் உள்ளே வந்தான். சிட். கையில் ஒரு ஃபைல் இருந்தது. அதை திறந்து பார்த்தான். நேற்று நடந்த கிளைண்ட்
இன்டர்னர் என்ட்ரியோ கம்ப்ளீட். அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். மேகனா 1 மாதத்துக்கு சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் ஃபைனல் வார்னிங் கூட வேலையை தொடரலாம். அறையில் இருந்த பலருக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருந்தது. கார்த்திகை நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அர்ஜுன் இதற்கு முன் இப்படி ஒரு முடிவு எடுத்ததே இல்லை. அவன் ஃபைலை மூடிக்கொண்டு விட்டான். மீட்டிங் ஓவர் என்று சொல்லவே அனைவரும் எழுந்து நிலா வெளியே நடக்க ஆரம்பித்தார். நிலா என்று அவன் கூட அவள் திரும்பி நின்றாள். எஸ் சார், ஒரு நிமிஷம் என்று மற்றவர்கள் வெளியே சென்றனர். கான்ஃபரன்ஸ் ஹாலில் மீண்டும் அர்ஜுனும் நிலாவும் மட்டும் இருந்தனர். அர்ஜுன் மேஜையில் இருந்த ஒரு ஃபைலை எடுத்து அதை அவளிடம் நீட்டினார். அதுதான் உங்க அடுத்த ப்ராஜெக்ட். நிலா ஃபைலை வாங்கினார். முதல் பக்கத்தை திறந்து பார்த்தார். அவள் கண்கள் லேசாக விரிந்தன. அதில் பெரிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. சிங்கப்பூர் கிளைண்ட், சிஇஓ ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். அதன் கீழ் ஒரே ஒரு வரி, ப்ராஜெக்ட் லீட் நிலா. அடுத்த ப்ராஜெக்ட் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இது அர்ஜுனின் முழு வாழ்க்கையும் வெல்லப்போகும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நிலா கையில் இருந்த அந்த ஃபைலை மெதுவாக மூடினார். ஆனால் அவளால் இன்னும் நம்ப முடியவில்லை. சார், இந்த ப்ராஜெக்ட் நான் லீடா? அர்ஜுன் அவளை நேராக பார்த்து, ஏதாவது ப்ராப்ளம்? இல்லை சார், ஆனால் இது இன்னும் புதுசாச்சே, நான் இந்த ஆஃபீஸ்க்கு இப்போ தான் வந்திருக்கேன். அர்ஜுன் சேரில் இருந்து எழுந்தான். மெதுவாக ஜன்னல் அருகே வந்து நடந்தான். இந்த கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மட்டும் பார்த்து நான் வேலை கொடுக்க மாட்டேன். ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேண்டில் பண்ணுற தைரியம் இருக்கணும். அவன் திரும்பி அவனை பார்த்தான். அது உங்ககிட்ட இருக்கு. நிலாவின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையும். தேங்க்யூ சார், தேங்க் மீ லேட்டர். ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு ஓகே என்று சொல்ல, ஓகே சார், இன்னைக்கு ஈவினிங் சிங்கப்பூர் கிளைண்ட் கூட ஆன்லைன் மீட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஷோர் சார். நிலா வெளியே சென்றான். கேபின் கதவு மூடியது. அர்ஜுன் மேலே இருந்த காஃபி கப்பை எடுத்தான். ஒரு சிப் முடித்துவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். பல வருடங்களாக யார் மீதும் இவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கை வைத்ததே இல்லை. ஆனால் நிலாவிடம் மட்டும் ஏனோ இந்த நம்பிக்கை தானாக வந்துவிட்டது. அவன் நம்பிக்கையை உடைப்பதற்காக ஒருவன் வருகிறான் என்று அர்ஜுனுக்கு அப்போது தெரியவில்லை. அதே நேரத்தில் மெயின் கேட் முன் ஒரு பிளாக் ரிவெஞ்ச் ஓவர் கார் மெதுவாக வந்து நின்றது. செக்யூரிட்டி கார்டு உடனே கேட்டை திறந்தனர். காரின் டோர் திறந்தது. முதலில் இறங்கியது ஒரு பிளாக் ஷூ, பிறகு ஆதித்யா. பிளாக் ஷர்ட், கிரே கோட், கையில் கார்கி, கண்களில் ஒரு கம்பீரம், முகத்தில் ஒரு அமைதி. அவன் நடக்க ஆரம்பித்தான். செக்யூரிட்டி கார்டு மரியாதைக்காக தலையை அசைத்தார். குட் மார்னிங் சார். ஆதித்யா சின்ன புன்னகையோடு குட் மார்னிங் என்று மட்டும் சொல்லிவிட்டு உள்ளே நடந்தாள். ரிசப்ஷனில் இருந்த எம்ப்ளாயிஸ் கூட ஒரு நொடி அவனை பார்த்தார்கள். ரிசப்ஷனிஸ்ட் எழுந்து நின்றார். வெல்கம் சார், மிஸ்டர் அர்ஜுன் இன் எக்ஸ்பெக்டிங் யூ. தேங்க்யூ. அவன் விசிஸ்டர் பாஸ் கூட வாங்கவில்லை. நேராக லிப்டில் நோக்கி நடந்தான். அந்த வாக்கில் அவசரம் இல்லை, ஆணவமும் இல்லை. ஆனால் அவன் வந்ததுமே அந்த இடத்துமே சூழ்நிலையாக மாறிவிட்டது. சிஇஓ கேபின். அர்ஜுன் லேப்டாப்பை மூடினான். கதவு தட்டப்பட்டது. கம் டே என்று சிரித்தபடியே உள்ளே வந்தான் ஆதித்யா. அர்ஜுன் எழுந்தான். இருவரும் கையை குலுக்கிக் கொண்டனர். வெல்கம் பேக். தேங்க்ஸ். ஃப்ளைட் எப்படி? 10 மணி நேரம் தூங்காமல் வந்ததுக்கப்புறம் உன் ஆஃபீஸ்க்கு வந்தது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குடா என்று ஆதித்யா கூறி சிரித்தான். அர்ஜுனும் லேசாக சிரித்தான். சிட். ஆதித்யா அமர்ந்தான். சிங்கப்பூர் டீல் ஃபைனல். இன்னைக்கு சைன் பண்ணலாம். பர்ஃபெக்ட். அதே நேரத்தில் இன்டர்காம் ஒலித்தது. சார், அக்யூமெண்ட் ஃபைல் ரெடி. நிலா கொண்டு வராங்க. சென்யர் என்று சொன்னான். வெளியே நிலா ஃபைல் கையை எடுத்துக்கொண்டு நடந்து வந்தார். ஒவ்வொரு பேஜையும் சரியாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டு வந்தார். சிக்னேச்சர் மட்டும் ஆகக்கூடாது என்று மெதுவாக சொல்லிக்கொண்டு கேபின் முன் வந்து நின்றார். ஒரு பெரும் மூச்சை இழுத்து வைத்தார். கதவை தட்டினார். மே கமின் சார். கம். கதவு திறந்தது. நிலா உள்ளே நுழைந்தார். சார், ஆர்குமெண்ட் ஃபைல் என்று அவளுடைய குரல் அங்கேயே நின்றுவிட்டது. மேஜைக்கு அருகே நின்றிருந்தவன் மெதுவாக திரும்பினான். ஆதித்யா. காலம் நின்றது போல் நிலாவின் கண்கள் அதிர்ச்சியில் பெரிதானது. கையில் இருந்த ஃபைல் நழுவ போனது. அவள் விரல்கள் நடுங்கின. மூச்சு வேகமாயிற்றது. நீ நீ ஆதித்யாவின் உதடுகள் அசைந்தன. அவன் கண்களிலும் அதே அதிர்ச்சி. 1 வருடம் 6 மாதங்கள் தேடி தேடி கிடைக்காத முகம் இன்று தனக்கு எதிரே. அவன் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான். நிலாவின் முதலில் அதிர்ச்சி, அடுத்த நொடி அந்த வலியாக மாறியது. அந்த வலி மெதுவாக கோபமாக மாறியது. அவள் கண்கள் சிவந்தன. இவன் இங்க என்று அவள் மனசுக்குள் கத்திக் கொண்டிருந்தாள். ஆதித்யா தன்னையும் மறந்து ஒரு நொடி முன்னே வந்தான். நிலா. அந்த குரல் ஒரு காலத்தில் அவளுக்கே உலகம். இன்று அதே குரல் அவளுக்கு ஒரு காயத்தை நினைவுபடுத்தியது. அவள் உடனே ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். அந்த ஒரு நொடி ஆதித்யாவின் இதயத்தை நொறுக்கியது. அவன் கை தானாகவே நின்றுவிட்டது. அர்ஜுன் அமைதியாக இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று சரியவில்லை என்று தெரியப்பட்டது. அவன் கண்களை சொல்லிவிட்டது. சில நொடிகள் யாரும் பேசவில்லை. அந்த அமைதியை உடைத்தது அர்ஜுனின் குரல். மிஸ்டர் ஆதித்யா. ஆதித்யா மெதுவாக திரும்பி பார்த்தான். டு யூ நோ? ஒரு நொடி ஆதித்யா மீண்டும் நிலாவை பார்த்தான். அவன் முகத்தில் இருந்த ஒரு கோபம் அவனை பதில் சொல்ல விடவில்லை. சில நொடிகள் கழித்து அவன் மெதுவாக தலையசைத்தான். நோ. அர்ஜுன் அப்போது நிலாவை பார்த்தான். நிலா அவள் கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். சார், உங்களுக்கு. அவள் கண் முன்னாடியே ஒரு ஆழமான மூச்சு இழுத்தாள். பிறகு அவனை நேராக பார்த்து கொண்டு, இல்ல சார். மீண்டும் அமைதி. அர்ஜுன் இருவரின் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆர்குமெண்ட் ஃபைல் எடுத்தான். கையெழுத்து போட வேண்டிய பக்கத்தை திருத்தினான். ஃபைல் அவ்வளவுதான். நிலா ஃபைலை மேஜையில் வைத்தான். அவளுடைய கை இன்னும் நடுங்கிக் கொண்டே இருந்தது. ஆதித்யா அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அவள் ஒரு நொடி கூட அவனை பார்க்கவில்லை. எனிதிங் எல்ஸ் சார்? அவள் கேட்டாள். நோத்திங்.
ஓகே சார். அவள் திரும்பி நடந்தாள். கதவு திறந்தது. வெளியே சென்றாள். கதவு மெதுவாக மூடியது. அந்த கதவு பார்த்தபடியே ஆதித்யா நின்றிருந்தான். அவள் மனதில் ஒரு கேள்வி. என்னை விட்டு போனவள் இன்று ஏன் இவ்வளோ உடைந்த மாதிரி இருக்கிறாள்? ஒரே அலுவலகம், ஒரே ப்ராஜெக்ட், ஆனால் 1000க்கும் அதிகமான தூரத்தில் இருப்பது போல ஒரு நொடி அமைந்துவிட்டது. கதவு மூடிய சத்தம் இன்று அறையில் உள்ள எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. ஆதித்யா அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அர்ஜுன் அவனை ஒரு நொடி பார்த்தான். ஆதி. எந்த பதிலும் இல்லை. ஆதி என்று கூற ஆதித்யா சுயநிலவுக்கு வந்தார். ஆர்குமெண்ட் பாரு. ஓகே. ஃபைலை திறந்தான். ஆனால் எழுத்துக்கள் எதுவும் அவன் கண் முன் தெரியவில்லை. அவன் மனக்கண்ணில் நிலாவின் முகம் மட்டும் தெரிந்தது. அந்த அதிர்ச்சி, அந்த வலி, அந்த கோபம். அவ என்னை பார்த்ததும் ஏன் இந்த மாதிரி பார்த்தா? அவளுக்கு என்ன ஆச்சு? அர்ஜுன் அமைதியாக அவனை கவனித்தான். எனிதிங் ப்ராப்ளம் என்று கூற ஆதித்யா உடனே சிரிக்க முயன்றான். நத்திங் ஷூர். ஓ. ஆதித்யா மேலும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். அதே நேரம் ரெஸ்ட் ரூமுக்கு சென்ற நிலா வாஷ்பேஷன் முன் பிடித்து கொண்டு நின்றிருந்தார். அவருடைய மூச்சு இன்னும் சீராகவில்லை. கண்ணாடியில் எதிர்ந்த தன்னுடைய முகத்தை பார்த்தார். இல்ல, அழக்கூடாது. இங்க அழவே கூடாது. கண்ணில் தேக்கிய கண்ணீரை துடைத்து கொண்டார். அதே நேரத்தில் பிரியா உள்ளே வந்தார். நிலா, நீ ஓகே தானே? நிலா உடனே முகத்தை திருப்பினார். ஆமா. ஃபேஸ் ஏன் இப்படி இருக்கு? லேசா தலைவலி. பிரியா சந்தேகமாக பார்த்தார். காஃபி குடிக்கலாமா? வேணா, நான் வரேன் என்று கூறிவிட்டார். மதியம் 12:30. கான்ஃபரன்ஸ் ஹால். அனைத்து டீம் லீடர்களும் அமர்ந்திருந்தனர். அர்ஜுனும் உள்ளே வந்தான். அனைவரும் எழுந்து நின்றனர். சிட். ஒரே வார்த்தை. அனைவரும் அமர்ந்தனர். ப்ரொஜெக்டர் ஆன் ஆனது. அர்ஜுன் ரிமோட்டை எடுத்தான். ஸ்கிரீனில் ஒரு லோகோ. ஆதவன் குளோபல் டெக்னாலஜி பிளஸ் ஆதி குரூப் இன்டர்நேஷனல். ரூம் முழுக்கும் கைத்தட்டல். அர்ஜுன் பேச ஆரம்பித்தான். இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கும் ஆதி குரூப்புக்கும் ஜாயின் இன்வென்ச்சர். 6 month டீல் லைன் மிஸ் ஆகக்கூடாது. அவன் ரிமோட்டை பிரஸ் செய்தான். ஸ்கிரீன் மாறியது. ப்ராஜெக்ட் டைரக்டர் மிஸ்டர் ஆதித்யா. ஆதித்யா எழுந்து நின்றான். குட் ஆஃப்டர்நூன். இந்த ப்ராஜெக்டில் நம்ம டைரெக்டாக ஒர்க் பண்ண போகிறோம். எனக்கு எக்ஸ்கியூஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது. ஒர்க் கம்ப்ளீட் ஆகணும். அவன் பேசும்போது நிலா அமைதியாக நோட் புக்கில் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள். அவள் ஒரு நொடி கூட அவனை பார்க்கவில்லை. ஆதித்யான் பார்வை மட்டும் அவளை தேடிக்கொண்டே இருந்தது. அர்ஜுன் அதை கவனித்தான். ஆனால் எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை. மீட்டிங் முடிவதற்கு முன் அர்ஜுன் சொன்னார், இந்த ப்ராஜெக்ட்க்கு ஓவரால் டெக்னிக் லீட் நீலா. ஒரு நொடி ஆள் அமைதியானது. நிலா மெதுவாக எழுந்தாள். எஸ் சார். ஃப்ரம் டுடே யூ வில் ரிப்போர்ட் டு மிஸ்டர் ஆதித்யா. அந்த ஒரு வரி நிலாவின் இதயத்தை மீண்டும் நொறுக்கியது. அவள் கண்கள் மெதுவாக ஆதித்யை நோக்கி திரும்பின. ஆதித்யாவும் அவளை பார்த்தான். இருவரின் பார்வைகள் சந்தித்தது. இந்த முறை அதிர்ச்சி இல்லை, கோபம். முடிக்கப்படாத 1000 கேள்விகளும் மட்டும். எனி ப்ராப்ளம்? அர்ஜுனின் குரல். நிலா உடனே பார்வையை திருப்பினார். நோ சார். குட். மீட்டிங் ஓவர். அனைவரும் வெளியே சென்றனர். ரமேஷ் மெதுவாக நிலாவிடம் வந்தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். டைரக்டர் கீழே வேலை பார்க்க போற சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது. நிலா சிரிக்க முயன்றாள். அதே நேரத்தில் பிரியா வந்தார். டேய், டைரக்டர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல? ரமேஷ் சிரித்தாள். நம்ம சிஓ சார் கூட ஹேண்ட்ஸம் தான். இப்போ ஆஃபீஸில் 2 லிங்க் போல இருக்காங்க. கிங் மாதிரி இருக்காங்க. கிங் மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு லயன் மாதிரி இருக்காங்க. நம்ம தான் 2 பேரும் கோட் மாதிரி இருக்கோம் என்று மூவரும் சிரிக்க வேண்டிய இடம். ஆனால் நிலாவால் சிரிக்க முடியவில்லை. தூரத்தில் கிளாஸ் வால் அருகே நின்றிருந்தான் ஆதித்யா. அவளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனசுக்குள், நிலா, ஒரு தடையாவது என்னை பார்த்து பேசு. ஆனால் நிலா அவனை பார்க்கவே இல்லை. அந்த இடத்தை விட்டு நடந்து சென்றாள். மாலை 4:15. ப்ராஜெக்ட் ஃப்ளோர். ஓப்பன் ஒர்க் ஸ்பேஸ். அனைவரும் தங்கள் கணினி முன் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். ஆதித்யா கையில் ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு நடந்து வந்தான். அவனுடைய பார்வை யாரையோ தேடிக்கொண்டிருந்தது. அவன் நின்றது நிலா. லேப்டாப் ஸ்கிரீனை பார்த்தபடியே வேகமாக டைப்பிங் செய்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் காலை நடந்த சம்பவத்தின் சுவடு இன்னும் இருந்தது. ஆதித்யா மெதுவாக அவன் டெஸ்கின் அருகே வந்து நின்றான். அவள் கவனிக்கவில்லை. மிஸ் நிலா. அந்த குரல் அவள் இதயத்தில் ஒரு நொடி நின்றது. ஆனால் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. மெதுவாக நிமிர்ந்தாள். எஸ் சார். சார். அந்த ஒரு வார்த்தை ஆதித்யாவுக்கு கத்தியை விட கூர்மையாக இருந்தது. ஒரு காலத்தில் ஆதி என்று அழைத்தார். இன்று சார் என்று தூரம் வைத்து பேசினார். ஆதித்யா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். ப்ராஜெக்ட் டிசைன் ஃபைல் ஈவினிங் 6 மணிக்குள்ள என் கேபினை கொண்டு வாங்க. ஓகே சார். அவ்வளவுதான். நிலா மீண்டும் லேப்டாப்பை பார்த்தாள். அவள் பார்வை ஒரு நொடி கூட அவன் முகத்தை நோக்கி பார்க்கவில்லை. ஆதித்யா அங்கேயே சில நொடிகள் நின்றான். அவன் எதுவும் பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருந்தாலும் அங்கு பேசுவதற்கான சூழ்நிலை அமையவில்லை. ஆனால் ஆபீஸ் இது சரியான இடம் இல்லை என்று நகர்ந்து விட்டான். தேங்க்யூ என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அதை கிளாஸ் கேபினிலிருந்து அர்ஜுன் பார்த்து கொண்டிருந்தான். மாலை 5:50. ஆதித்யா கேபின் கதவு தட்டப்பட்டது. கம். நிலா உள்ளே வந்தாள். கையில் ஃபைல் அவள் மேஜை மீது வைத்தாள். சார், டிசைன் ஃபைல். ஆதித்யா ஃபைல் வாங்கவில்லை. அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். உட்காரு. நான் நிக்கிறேன் சார். ஆஃபீஸ் ஒர்க் பேசணும். நான் நின்னுனே கேட்குறேன் சார். சில நொடிகள் அமைதி. ஆதித்யா ஃபைலை திறந்தான். உண்மையில் அவனுக்கு ஃபைலில் கவனம் இல்லை. இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு என்று ஆதித்யா கூற, தேங்க்யூ சார் என்று மீண்டும் அமைதி. நிலா, உங்ககிட்ட பேசணும். அவள் உடனே குறுக்கிட்டாள்.
சார், ஒர்க் ரிலேட்டடா எதனா பேசுறதா இருந்தா பேசுங்க. அந்த வார்த்தை ஆதித்யாவை நேராக தாக்கியது. அவன் மெதுவாக சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் சந்தோஷம் இல்லை. ப்ரொஃபஷனலா தான் பேசணும். நிலா அவனை நேராக பார்த்தான். முதல் முறையாக நம்ம 2 பேருக்கும் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் தான் சார். அவன் குரல் நடக்கவில்லை. ஆனால் அவள் கண்களில் அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நின்றிருக்கிறாள் என்பதை சொன்னது. ஆதித்யா மெதுவாக எழுந்து ஒரே ஒரு கேள்வி. சார், அந்த நாள் ஏன் போன? நிலாவின் முகம் இறுகியது. அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. நான் கேட்கிற நிலா, எனக்கு பதில் சொல்லு. நிலா ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்தாள். சார், ஆஃபீஸ் முடிஞ்சது. இந்த மாதிரி பர்சனல் கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. நான் உங்க எம்ப்ளாய், அவ்வளவுதான். அவள் திரும்பி போக முயன்றாள். நிலா, அவள் நின்றாள். திரும்பவில்லை. ஆதித்யன் குரல் உடைந்தது. ஒரு தடவையாவது என்னை பார்த்து பேச முடியாதா? சில நொடிகள் அமைதி. நிலா மெதுவாக சொன்னா, நான் உங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சா நான் உடைஞ்சிடுவேன். அந்த ஒரு வரி ஆதித்யாவின் இதயத்தை நொறுக்கியது. அவள் திரும்பி பார்க்காமல் கதவை திறந்து வெளியே சென்றாள். ஆதித்யா அங்கேயே நின்றிருந்தான். கண்கள் மூடிக்கொண்டான். மெதுவாக சேரில் அமர்ந்தான். வெளியே கிளாஸ் காரிடாரில் நடந்து சென்றாள் நிலா. கண்களில் தேங்கிய கண்ணீருடன் யாரும் பார்க்கக்கூடாது என்று துடைத்துக் கொண்டாள். அதே நேரம் தூரத்தில் நின்ற அர்ஜுன் இருவரின் அமைதியாயை பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவன் எதையும் கேட்கவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டும் மெதுவாக உருவாக ஆரம்பித்தது. இவங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்? தொடரும். இந்த கதையோட அடுத்த பகுதி அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.